வணக்கம் நேர்களே. இரவில் உங்கள் வீட்டில் உங்கள் காதுகளுக்கு கேட்கக்கூடிய மாதிரி நாய் குரைக்கிறதா? அவ்வாறு நாய் குரைத்தால் அல்லது நாய் ஊளையிட்டால் உங்களுக்கு பயமா? அந்த சந்தர்ப்பத்தில் கதவை திறந்து நீங்கள் வெளியில் வருவீர்களா? அல்லது வீதியால் செல்லுகின்ற பொழுது நாய் ஊளையிடுகிறது, என்ன நினைக்கிறீர்கள்? இதற்குரிய ஒரு விடை அல்லது இதற்குரிய ஆய்வு ஒன்று அண்மையில் விஞ்ஞானிகளால் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது மிருகத்தினுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நிறுவனத்தினுடைய தகவல்களின் அடிப்படையில் ஒரு நாய் இரவில் தனியாக நின்று குரைக்கிறது அல்லது ஊளையிடுகிறது என்றால் அது மிகுந்த வலியோடும் துன்பத்தோடும் இருக்கிறது என்று அர்த்தம். அல்லது அந்த நாய் தனக்கு வரக்கூடிய ஆபத்துகள் அல்லது வேறு ஏதாவது ஒரு எதிர்மறையான சக்தி ஒன்று அந்த இடத்தில் நிற்கிறது, அதனால் தான் குரைக்கிறது என்ற விடயத்தை உறுதி செய்திருக்கின்றார்கள். எனவே நாய் இரவில் குரைக்கிற பொழுதோ ஊளையிடுகிற பொழுதோ அந்த இடத்திற்கு மனிதர்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்கின்றார்கள் இந்த ஆய்வுகளை மேற்கொண்ட அமைப்பினர். என்ன காரணம் என்றால் அந்த இடத்திற்கு நாங்கள் சென்றால் எதிர்மறையான விளைவுகள், எதிர்மறையான சக்திகள் எங்களை தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்று அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். இதைத்தான் எங்களுடைய முன்னோர்கள் அழகாக சிம்பிளாக சொன்னார்கள். நாய் ஊளையிடுது, பேய் வந்து நிற்குது, வெளியில் போவாதீங்க. இதில் என்ன தப்பு இருக்கிறது? இதில் பொய் உண்மை என்பதை தாண்டி எங்களுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயங்களும் இப்பொழுது அறிவியல் ரீதியாக பரீட்சிக்கப்படுகின்றன, அறிவியல் ரீதியாக சிந்திக்கப்படுகிறது, ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. எங்களுடைய முன்னோர்கள் சொன்ன விடயங்கள் எல்லாம் ஒரே கருத்தைத்தான் அவர்களும் சொல்லுகின்றார்கள், ஆனால் வேறு மொழியில் சொல்லுகின்றார்கள். எங்களுடைய முன்னோர்கள் என்ன சொன்னார்கள்? நாய் ஊளையிட்டால் இறந்தவர்களுடைய ஆன்மா வருகிறது, ஆவி வருகிறது, பேய் வருகிறது என்று சொன்னார்கள். அதை விஞ்ஞானம் அழகாக சொல்லுகிறது. எதிர்மறை சக்தி, எதிர்மறை ஆற்றல்கள் எங்களுக்குள் குடிபுகும் என்கின்றார்கள். ஆக வார்த்தைகள் தான் வேறே தவிர விடயம் இல்லாமல் ஒன்றுதான். ஆனால் காலங்கள் கடந்தாலும் எத்தனை ஜுகமாக எங்களுடைய எதிர்கால சந்ததிகள் வந்தாலும் நாய் குரைத்தால் பேய் தான் பெறும், இதில் மாற்றமில்லை என்பது போல்தான் இருக்கிறது. எனவே இரவில் நாய் குலைத்தால் பேய் பெறும் என்பதுதான் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை சொல்லும் பொழுது எங்களுடைய நேயர்கள் யோசிக்கலாம், இப்படியான செய்திகள் சொல்லுகின்ற பொழுது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்ததை நாங்கள் அந்த 13ஆம் இலக்க ஆவி தொடர்பான செய்திகளிலும் நாங்கள் கமெண்டை பார்த்திருந்தோம். இதெல்லாம் ஒரு செய்தியா, இதெல்லாம் போடுறீங்க ஏன் என்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. உண்மையான கேள்விதான். செய்திகளுக்கு இடையில் இவ்வாறான தகவல்களை நாங்கள் ஏன் தருகிறோம் என்றால், எங்களுடைய மூத்த குடியான முதல் குடியான எங்களுடைய தமிழ் மக்கள் இப்பொழுது விஞ்ஞானம் மேற்கொள்ளுகின்ற ஆய்வுகளுக்கான பதிலை தந்துவிட்டது. அதுதான் உண்மை. எங்களுடைய தமிழ் மூதாதையர்கள் தந்த முடிவுகள், எங்களுடைய முன்னோர்கள் எந்த விதமான இயந்திரங்களும் இல்லாமல் தொழில்நுட்பங்களும் இல்லாமல் தந்த கருத்துக்கள் 100% சரி என்பதை இந்த நூற்றாண்டில் தான் விஞ்ஞானிகள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக எங்களுடைய மூதாதையர்களுடைய திறமைகளை பறைசாற்றுகின்ற ஒரு களமாக நாங்கள் இதை பயன்படுத்திக் கொண்டோம். 13ஆம் இலக்கத்தில் எதுவுமே சரியான பயன்பாட்டுக்கு வருவதில்லை. வைத்தியசாலைகளில் வோட் இல்லை, மாடி கட்டடங்கள் இல்லை, இருந்தாலும் அது பாவனையில் இல்லை, இதெல்லாம் இருக்கிறது. அதேபோல் நாய் குரைத்தால் பேய் வரும் முன்னோர்கள் சொன்னார்கள். இப்பொழுது எதிர்மறை சக்தி என்று வேறு தமிழில் சொன்னாலும் உண்மை அதுதான். எனவே எங்களுடைய முன்னோர்கள் விட்டு வைத்த சொல்லி சென்ற எதையும் நாங்கள் மாற்றக்கூடாது. மூட நம்பிக்கைகள் என்றால் அதை நாங்கள் பிறகு பார்த்து கொள்ளலாம், அதை வேறு பிரிவாக வைத்துக் கொள்ளலாம். சில விடயங்களை ஏற்றுக்கொண்டுதான் வாழ வேண்டும். அது எங்களுக்கும் ஆரோக்கியம், உங்களுக்கும் ஆரோக்கியம், எல்லோருக்கும் ஆரோக்கியம். மீண்டும் சந்திப்பு உறவுகளே, வணக்கம்.